சார். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க, சேவிங்ஸ் ஏதாவது பண்ணணுமா? ஓ, உள்ளே சலூன் கடையில வச்சிருக்கீங்களா? பரவாயில்லையே. நான் காலையிலே சேவிங் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? நீங்களும் சேவிங் பண்ணணுமான்னு கேட்டீங்க, நான் காலையிலே பண்ணிட்டேனே. சப்பா, காலையிலேவா? ஆமா சார், காலையில சேவிங் பண்ணேன். பாருங்க சார். சேவிங் இல்ல சார், சேவிங்ஸ். சேவிங்ஸ்னா சேமிப்பு சார். ஓ, அப்படி தெளிவா சொல்லுங்க சார். சரி சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இங்க தங்கநகையின் பேர்ல கடன் தர்றோம்னு போர்டு போட்டுருந்துச்சு, அதுதான் வந்தேன். ஓ அப்படியா? எத்தனை பவுன் இருக்கு? அது எத்தனை வேணா வச்சுக்கலாம் சார். விவரமா சொன்னா தானே நான் ஏதாவது செய்ய முடியும். சரி, ஒரு பேப்பர் தாங்க சார். இந்தாங்க. 5 பவுன் தங்க நெக்லஸ். இந்தாங்க. என்னங்க இது? சார், தங்க நகையோட பேர் சார். இதை வச்சு நான் என்ன பண்றது? நகையை கொடுங்க சார். என்ன சார், தங்க நகையின் பேர்ல பணம் தர்றோம்னு எழுதி போட்டிருக்கீங்க. இப்ப தங்க நகையோட பேரை தெளிவா எழுதி கொடுத்துருக்கேன். பவுனுக்கு 10,000னா 50,000 கொடுங்க. என்ன விளையாடுறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. என்ன சார் இது, பேங்க் வந்த கஸ்டமரை இப்படி விளையாடுறீங்க? சார், புரியாம பேசுறீங்க. தங்க நகையை கொண்டு வந்தா எடை பார்த்து பவுனுக்கு 10,000 தருவோம். இப்படி பேப்பர்ல எழுதி கொடுத்தா கொடுக்க முடியுமா? போங்க சார், வேலை இருக்கு. வெளியில இருக்க போர்டுல இவ்வளவு தெளிவா எழுதலையே. தங்க நகையின் பேருன்னு தான் போட்டிருக்க, இங்க வந்தா கடன் தர மாட்டேங்கிறீங்க. நீங்க மக்களை ஏமாத்துறீங்க சார். நான் போக மாட்டேன் சார். 50,000 பணம் தாங்க. ஓ சரி, இந்தாங்க உங்க தங்க நகை, போயிட்டு வாங்க. சார், 5 பவுன் தங்க நெக்லஸ் கொடுத்தேன், நீங்க கடன் தர மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் முடியாது சார், நீங்க பணம் கொடுங்க. ஓ சரி, கடன் தரேன். இந்தாங்க, இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. 50,000 ரூபாய் பணம் தரேன். சார், உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்தாங்க. இந்தாங்க, 50,000 ரூபாய் கடன் கொடுத்தாச்சு. சார், மாசம் மாசம் கரெக்டா வட்டி கொடுத்துடணும், சரியா? வட்டியா? போர்டுல அப்படி ஒண்ணு எழுதி போடலையே. இப்ப திடீர்னு எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது சார். சார் சார், என்ன சார், பேப்பர் கொடுத்து ஏமாந்தீங்க? நல்லா பாருங்க, அதுல 50,000 ரூபாய் பணம்னு இருக்கும். உங்களுக்கு 50,000 ரூபாய் கடன் கொடுத்து கையெழுத்து வாங்கியாச்சு. நீங்க 6 மாசத்துக்குள்ள அசலும் வட்டி கட்டணும். நம்ம கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ சார்? இது 50,000 கடன் போட்டிருக்க, இதுக்கு எப்படி சார் வட்டி கட்டுறது? நீங்க கொடுத்த தங்க நெக்லஸ் பேர்ல தான் பணம் கொடுத்துருக்கேன். கடனை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுங்க. சார் சார், நான் தெரியாம இப்படி செஞ்சுட்டேன். இந்தாங்க சார், எனக்கு 50,000 கடன் வேண்டாம். அந்த கையெழுத்து போட்ட பேப்பர் கொடுத்துருங்க சார். நான் கொடுத்த கடனை முடிச்சிட்டு இந்த பேப்பர் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. இப்ப போயிட்டு வாங்க. சார் சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். உண்மையிலே நான் 50,000 கடன் வாங்கவே இல்லையே சார். இப்பதானே கொடுத்தேன். சார் வணக்கம். மாமா, என்ன மாமா இங்க இருக்கீங்க? சேகர், இவர் உங்க மாமாவா? ரொம்ப தெளிவா பேசி ஒரு பேப்பரை வச்சு 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? மாப்பிள, நான் கடையை வாங்கினா இல்லையான்னு எனக்கே கோபமா இருக்கு மாப்பிள. சேகர், இவர் உங்க மாமா தானே? ஆமா சார். விட்டு அழுகுறவர் போல இருக்கு. நான் அவசரமா வெளியே போறேன். இந்த பேப்பர் எல்லாத்தையும் உங்க மாமாட்ட போடு. துக்கும் காட்டிட்டு இருக்கிற உங்க மாமா தெளிவாயிருவாரு. நம்ம ஈவினிங் பார்க்கலாம். ஓகே சார். இவர் உன் ஃப்ரெண்டா? ஆமா மாப்பிள. மேதாய மாதிரி நான் எல்லாத்தையும் தெளிவா பேசணும்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துல இவர் எனக்கு கோணங்க வச்சிட்டாரு. வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றீங்கல்ல, இனி யாருக்கிட்டையும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்க மாட்டேன். சூழ்நிலையை பார்த்து அவங்க சொல்றதை புரிஞ்சுக்குவேன். ஏன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். வா போலாம்.